My dear students, this is RSR Maths, Chapter 5, Arithmetic Progression. A quick revision and ஒரு elementary sums போட்டுடலாம். Arithmetic Progression, shortly called AP. General form வந்து A plus D, A plus 2D, A plus 3D டாட் போயிட்டே இருக்கும் அப்படியே. ஆர் வேறு எப்படி பண்ணலாம்னா A minus 2D, A minus D, A plus D, A plus 2D அப்படி எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு டேர்முக்கு வந்து T1 equal to A, அந்த டிஃபரன்ஸ் காமன் டிஃபரன்ஸ் வந்து D. அதை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். செகண்ட்லேருந்து ஃபஸ்ட்டை கழிச்சாலும் D கிடைக்கும், தேர்ட்லேருந்து செகண்டை கழிச்சாலும் D கிடைக்கும், ஃபோர்த்லேருந்து தேர்டை கழிச்சாலும் D கிடைக்கும். அது ஒரு சம் வரும்போது பார்த்துக்கலாம். ஜென்ரல் nth டேர்ம் ஆர் ஜென்ரல் டேர்ம் ஆஃப் an AP is an equal to A plus n minus 1 into D. Now, for example, find first term A and common difference D. Find the common difference D. First sum 7, 12, 17, 22 இப்படி போயிட்டே இருக்குது. இதில் ஃபஸ்ட் டேர்ம் A equal to முதல்ல வர நம்பர் 7. The common difference D equal to second minus first, 12 minus 7, answer 5. இல்லை தேர்ட் மைனஸ் செகண்ட், இல்லை 17 மைனஸ் 12 போட்டாலும் 5, இல்லை 22 மைனஸ் 17 போட்டாலும் ஈக்குவல் டு 5. அந்த டிஃபரன்ஸ் காமனாக வரும், எல்லாத்துக்கும் 5 தான் வரும். அதனால இட்ஸ் கால்ட் காமன் டிஃபரன்ஸ். இது வெரி சிம்பிள் எலிமெண்ட்ரி சம். 10, 8, 6, 4 இந்த சீரீஸில் வாட் இஸ் தி ஃபஸ்ட் டேர்ம் அண்ட் காமன் டிஃபரன்ஸ்? இந்த ஃபஸ்ட் டேர்ம் A ஈக்குவல் டு இந்த முதல் நம்பர் தான் 10, அது முடிஞ்சிட்டு. இந்த காமன் டிஃபரன்ஸ் D ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்முலா we can use T2 minus T1. ஃபஸ்ட் T1ங்கிறது 10, T2, T3, T4. அப்போ ஃபார்முலா வந்து T2 minus T1 ஈக்குவல் டு T2 வந்து 8, T1 வந்து 10, பிக்கர் மைனஸ் ஸ்மாலர், பிக்கரோட சைன். அப்போ D ஈக்குவல் டு -2 இந்த செம்மை பொறுத்த வரைக்கும். இது கேர்ஃபுல்லாக இருக்கணும், மைனஸ் விட்டுறக்கூடாது. தேர்ட் 11, 11, 11, 11 போயிட்டே இருக்குது. இதில் ஃபஸ்ட் டைம் A ஈக்குவல் டு முதல் நம்பர் தான் 11. அந்த காமன் டிஃபரன்ஸ் D ஈக்குவல் டு ஃபார்முலா T2 minus T1, தட் இஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம். 11 minus 11 ஈக்குவல் டு 0. therefore D ஈக்குவல் டு 0. இந்த சம் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் டேர்ம் A 11 இருக்குது, the common difference D equal to 0 இருக்கு. Fourth one, root 3, root 12, root 27, root 48 போயிட்டே இருக்குது. இது பார்க்குறது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இதோட ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சு இதில் எப்படி இருக்குது. இது வந்து கொஞ்சம் சிம்பிளாகவே மாற்றி எழுதிங்க. இது ஒரு முக்கியமான சம். இந்த ரூட் 3 அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரூட் 12 வந்து 3 வர மாதிரி போட்டால் 3 into 4 போட்டுக்கலாம். இந்த 27 3 into 9 போட்டுங்க. இந்த 48 வந்து ரூட்டில் வந்து 3 into 16 இது போயிட்டே இருக்கும். இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம்னா ரூட் 3, 4க்கு ரூட் எடுத்தால் 2, இப்போ பேலன்ஸ் ரூட் 3 மட்டும் அப்படியே இருக்கும். 9க்கு ரூட் எடுத்தால் 3, இந்த ரூட் 3 அப்படியே இருக்கும். 16க்கு ரூட் எடுத்தோம்னா 4, இந்த 3 அப்படியே இருக்கும். ரூட் உள்ள அப்படியே போயிட்டோம். இப்போ இந்த கணக்கு தான் இப்படி மாற்றிட்டோம். இப்போ இதுக்கப்புறம் இது ஈஸியாக நம்ம ஃபார்ம் கொண்டு வந்துடலாம். தர்ஃபோர் இதில் இந்த ஏபியில் ஃபஸ்ட் டைம் A ஈக்குவல் டு முதல் நம்பர் ரூட் 3 இதை முடிச்சிட்டோம். அந்த காமன் டிஃபரன்ஸ் D ஈக்குவல் டு செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம், இதுதான் ஃபார்முலா. நமக்கான ஃபார்முலா தான் காமன் டிஃபரன்ஸ். தர்ஃபோர் T2ங்கிறது செகண்ட் நம்பர் 2 root 3 மைனஸ் T1ங்கிறது இது. இங்கே 2 root 3, இங்கே 1 root 3 எடுத்தோம். 2 root 3 1 root 3 சப்ட்ராக்ட் பண்ணால் 1 root 3 பாக்கி. இந்த ஒன்றெல்லாம் போட வேண்டியில்லை. therefore D equal to root 3 is the common difference. இது போல் நிறைய சம்ஸ் we can work it out and நிறைய சம்ஸ் ப்ராக்டிஸ் ஆக இதாக இருக்கும். இதெல்லாம் எலிமெண்ட்ரி கான்செப்ட், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா போதும். nth டேர்ம் ஜென்ரல் ஃபார்ம், காமன் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா, தென் ஃபஸ்ட் டேர்முக்கான ஃபார்முலா. just to keep all these things in your memory, you can do a lot of sums. Subscribe RSR Max
என்னுடைய நோட்டிஃபிகேஷன் பட்டன் அமைக்கிங்க. எல்லா சம்மும் வந்துகிட்டே இருக்கும். எல்லாமே இனிமேல் வந்து அக்கார்டிங் டு தி டெக்ஸ்ட் புக் பேட்டர்ன். இன் அடிஷன் டு தட் அந்த அடிஷ்னல் சம், போர்ட் சம், அதர் சம்ஸ் எல்லாம் வந்து வி கேன் டூ இட் இன் சம் பிளேலிஸ்ட். சப்ஸ்கிரைப், ஷேர், லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.